வாயில நல்லா வருது நல்லா பேசக்கூடாது. நல்லா வரணும். நல்ல மனது இருந்தா நல்லா தான் வரும். எனக்கெல்லாம் நல்லா தான் வரும். நல்லா வருதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க யோசிச்சு பாருங்க, நான்லாம் டிஎம்கே உறுப்பினரா, அண்ணன் உறுப்பினரா? நீங்க உறுப்பினரை விட உறுப்பினர் இல்லாதவங்க டிஎம்கே நிறைய பேர் இருக்காங்க. இது எந்த கட்சியிலாவது இருக்கா? இன்னைக்கு சத்யராஜ் அண்ணன் இருக்காரு. சத்யராஜ் அண்ணன் வந்து ஒரு ரீல்ஸ் போடுறதை விட ரீல்ஸுக்கு பதில் சொல்றதுக்கே நிறைய டைம் எடுக்கிறார். அதிகமான ட்ரோல் மெட்டீரியலும் அதிகமான விமர்சனங்களை உள்ளடக்கணும் ஒரு சத்யராஜ் அண்ணன் தான். ஆனா டேய் போடா பரம்பரை, அவர் பரம்பரை கோயம்புத்தூர்ல ஜமீன் பரம்பரை. அவர் எதையெல்லாம் பார்த்தவர் தெரியுமா? நபிகள் அவர்கள் பொய் சொல்ல மாட்டார், ரொம்ப நேர்மையானவர், வணிகத்திலையும் பணத்திலையும் ரொம்பவும் கண்ணியமானவர் அப்படின்னு சொல்லி அவரை பத்தி புகழ்ந்து சொல்றாங்க. உடனே அந்த அம்மையார் அவரை திருமணம் செய்து கொள்கிறார். அப்படி திருமணம் செய்து கொள்ளும் போது அவர்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள். அந்த பெண்மணி பேர் கதிஜா அம்மையார். நபிகள் அவர்களை விட வயதில் மூத்தவர். இரண்டாவது திருமணம், முதல் திருமணத்தில் கணவர் இறந்து விட்டார், குழந்தைகள் இருக்கிறது, கணவர் இறந்து விட்டார். அவங்க துணிஞ்சு தன்னுடைய ஒரு நேர்மையான நபராக நபிகளை திருமணம் செய்து கொள்கிறார். அப்படி வந்து தொழிலுக்காக திருமணம் செய்து குடும்பத்தை காப்பாற்றணும்னு திருமணம் செய்த நபிகள் ஒரு காலகட்டத்தில் எனக்கு நபித்துவம் கிடைச்சிருச்சு, நான் இறை வழியாக செல்ல போறேன், இந்த மக்களுக்காக போராட போறேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது உள்ளூரில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா முதலில் நபிகள் அவர்களை புரிந்து கொண்டவர் கதீஜா அம்மையார். நபிகளுக்காக, அவருடைய நபித்துவத்துக்காக அனைத்தையும் இழந்தார். உண்மையை சொல்ல போனா அதுதான். தொழிலை இழந்தார், உள்ளூரில் ஏற்படுற எதிரிகளை வந்து சம்பாதித்துக் கொண்டார், அனைத்தையும் இழந்தார். ஆனால் நபிகள் இஸ்லாம் என்கின்ற ஒரு மதத்தை, மதம் அல்ல, ஒரு வழிபாட்டு ஒரு பார்வையை உருவாக்கும் போது அதை முதலில் பின்பற்றியவர் கதீஜா அம்மையார். அப்ப அந்த பெண்மணிக்கு எவ்வளவு நம்பிக்கையும் எவ்வளவு அந்த மனிதர் மேல, அவர் செயல்பாட்டு மேல, மக்கள் மேல அன்பு இருந்தால் இவ்வளவு இழப்புகளையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த பெண்மணி எப்படி ஒரு மன ரீதியாக எப்படி இருந்திருப்பாரோ அதே மனநிலையைத்தான் நான் சகோதரி பௌசியா பான் அவர்களிடம் பார்க்கிறேன். இந்த கழகத்தின் மேல் ஒரு பிடிப்பு, ஒரு உண்மையான அந்த அன்பு. ராமநாதபுரம் இன்னைக்கு நாம இங்க எல்லாம் 1000 பேர் கூடி நிக்கிறோம் அப்படின்னம்னா, இந்த 1000 பேர் இவ்வளவு செகண்ட்ல நம்ம கூடிடலாம். முகத்துக்கு முகம் நடந்து போகும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேரை நம்ம பார்க்காம நடந்து போக முடியாது. ஆனா ராமநாதபுரம்லாம் அப்படி இல்லை. மொத்தமே கிராமத்துல 100 வீடு இருந்தா பெரிய விஷயம், ஒரு 400-500 வீடு இருந்தா பெரிய விஷயம். ஒரு பெரிய ஏரியா சேர்ந்து திருவிழாவில் சந்திச்சுக்கிட்டா, சந்தையில சந்திச்சுக்கிட்டா, அவ்வளவுதான். அப்ப அந்த இடத்துல, அந்த தனிமையில ஒரு முகநூலில் இருந்து கொண்டு இந்த மக்களுக்கு போராடுகிறவர்கள் பின்னாடி நம்ம நிக்கணும்னு நினைக்கிறது. கதீஜா அம்மையார் எப்படி நபிகள் பின்னாடி நின்னாரோ அதுபோல நேர்மையும் அன்பும் கொண்டு நிற்கக்கூடிய ஒரு சகோதரியை நான் இப்பொழுது இந்த மேடையில் பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சகோதரர் சத்யராஜ் அண்ணனோ பிரசன்னாவோ நானோ இங்கு பேசுவது பெரிதல்ல. ஆனா சகோதரர் சேகர்பாபு அண்ணனுக்கு நான் ஒரு பெரிய நன்றியை சொல்லணும். இந்த சகோதரி இனம் கண்டுபிடித்து ராமநாதபுரத்தில் இருந்து அவர்களை இங்கு வரவழைத்து இந்த மேடையை பகிர்ந்து கொண்டதுல 103 கலைஞர் பிறந்த நாள் முழுமையடைகிறதாக நான் நினைக்கிறேன். சரி, 103 அப்படின்னா என்ன? 103க்கு என்ன விசேஷம்? நியூமரலாஜியில பார்த்தா 1 0 3. 1க்கு என்ன சொல்றாங்கன்னா தலைமைத்துவம், போராட்ட குணம், இதெல்லாம் 1னுடைய குணாதிசயம். 0க்கான குணாதிசயம் நியூமரலாஜியில மீட்டெடுப்பு, எதிர்காலத்துக்கான திட்டமிடல், இதெல்லாம் 0க்குள்ள வருது. 3 நியூமரலாஜியில 3 அப்படின்னு வந்தா விழுந்து விட்டோம் என்று நினைக்காத, விழுந்தா எழுந்திருக்கணும். விழுந்தது என்பதனுடைய தத்துவமே எழுந்திருக்காமல் இருப்பதுதான் விழுந்ததுக்கான அடையாளம்.
எழுந்திருச்சிட்டீங்கன்னா விழுந்தது அனுபவமா மாறிடுது. நீங்க ஒரு சமீபத்தில் ஒரு திரைப்படத்தை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். அந்த திரைப்படத்தில் வந்து ஒரு ஏலியன், அவர் வந்து ஒரு மிஷன், டெர்மினேட்டர் 2 நினைக்கிறேன், அர்னால்டு நடித்த படம். அதில் பார்த்தீங்கன்னா ஏலியன் ஒருத்தர் ஒரு மிஷனாக வருவார். அவர் வில்லன், இன்னொருத்தர் வந்து மனித உருவில் இருப்பார். நீங்கள் அந்த மிஷின் உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏலியனை சுட்டாலும் சரி, நெருப்பில் வைத்து எரித்தாலும் சரி, ரோடில் வச்சு நீங்கள் டயர் வச்சு ஃபுல்லாக ஏற்றி அதை கூழாக்குனாலும் சரி, அடுத்த செகண்ட் அது பக்கத்தில் ஒன்று ஒட்டி 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 எழுந்திரிச்சு வந்து ஒடியாரும். நான் அதை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அடிக்கடி நான் பயன்படுத்துகிற விஷுவல் அது. நான் எப்போதெல்லாம் என் மன ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ அல்லது நான் எதிர்பார்த்தது எங்கேயாவது தோல்வி அடையும் போது அடுத்த செகண்ட் நான் அந்த விஷுவல்ஸ் தான் மண்டை கொண்டு வருவேன். வாட் நெக்ஸ்ட்? கடந்தது அனுபவம். இந்த அனுபவம் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு புதிதல்ல. வெற்றி எந்த அளவுக்கு எண்ணிக்கைப்படுத்தப்படுகிறதோ அதே அளவுக்கு சரிசமமாக வெற்றி வாய்ப்பை இழப்பதும் எண்ணிக்கைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா நான் அனுபவ ரீதியா பார்த்த வரையிலும் வெற்றி பெற்று நீங்க வேலை செஞ்சதை விட வெற்றியை தவறும் போது வேலை செய்யறீங்க பாரு, அது வந்து 10 மடங்கு வீரியமா நான் பார்க்கிறேன். எங்கேயாவது கடந்த காலத்தில் நான் பல முதல்வர்களை பார்த்திருக்கிறேன். தோல்வியடைந்த முதல்வர்கள் செய்தி வந்ததிலிருந்து 10 நாள் வீட்டு பக்கம் கூட ஆள் போகாம அந்த அலுவலகத்தை பக்கம் ஒரு ஈக்காக்கா இல்லாத இடத்தையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எங்க திரைப்படத்தில் படம் ரிலீஸ் ஆகும்போது அலுவலகம் பார்த்தீங்கன்னா ரிலீஸுக்கு முதல் நாள் வந்து அந்த பெட்டி எல்லாம் நாங்கள் அனுப்புவோம். ஜேன்னு பிரசாத் லேப்ல வந்து அவ்வளவு கொண்டாட்டமா இருக்கும். வெற்றியை நாங்கள் கனவு கண்டுகிட்டு அப்படி இருப்போம். 2வது நாள் அந்த படம் திரையிற்கு வந்து ஒரு ஷோ போன உடனே அந்த படத்தினுடைய தோல்வி அது வெற்றிக்கு நோக்கி நகர்லின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஆபீஸ் வந்து இலவூடு மாதிரியே இருக்கும். ஒரு பையன் இருக்க மாட்டான். எல்லாம் மூச்சை பிடிச்சி தோல்வி ஜீரணிச்சு வந்து சேர்றதுக்கு ஒரு 10-15 நாள் ஆகும். இதை நான் பர்சனலாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த காலகட்டத்தில் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் கலைஞர் தோத்து நைட்டு ரிசல்ட் வந்துட்டு நாளை காலையில் பிரஸ் மீட். அது கலைஞர் தான் அப்படி இருக்காருன்னு பார்த்தா தளபதியும் அப்படித்தான் இருக்காரு, செயல் தளபதியும் அப்படித்தான் இருக்காரு. செயல் சேகர்பாபு அண்ணனை பற்றி நான் சொல்லணும்னா கடந்த காலங்களில் மிக நேர்மையான ஒரு உழைப்பாளி. ஆனால் அவர் இன்னைக்கு வந்து சீதை வந்து நெருப்பில் வந்து தன்னை நிரூபிச்சுக்கணுங்கிற மாதிரி, புராணத்தில் நிரூபிச்சுக்கணுங்கிற மாதிரி காலம் அவரை கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது வேணும் அவருக்கு. ஏன்னா அவர் 10 தலை ராவண மாதிரி ஒரு 10 கையை 10 தலையோட வந்து வீறு கொண்டு எழுவதற்கு சில சம்பவங்கள் நம்மளை தூண்டும். காலம் உங்களை அப்படி என்னமோ ஒன்று உங்ககிட்ட வேற ஒன்று எதிர்பார்க்குது. அது இதல்ல. நீங்க வீறு கொண்டு வேற ஒரு இடத்துக்கு போறதுக்காக உங்களை கொண்டாந்து அப்படி நிப்பாட்டி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பொருந்தும். ஒரு மாற்றம் தேவை. 1920களில் தான் முதலில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஓட்டு போடுற உரிமையே நமக்கு கிடைச்சது. எத்தனை வருஷத்துல? இந்த மண்ணில் மனித இனம் தோன்றியதில் இருந்து 5000 வருடமா, 10,000 வருடமா, 1,00,000 வருஷமா, இப்படி 1,00,000 வருஷங்களும் மனிதன் இந்த பூமியில் இருந்திருந்தால் ஒருத்தனுக்கும் ஓட்டு போடுற உரிமை இல்லை. 1920 தான் பிரிட்டிஷ்காரங்க கிட்ட போராடி எங்களுக்கு ஒரு உரிமை வேணும், எங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை வேணும்னு கேட்டாங்க. போராடினது அம்பேத்கர். காந்தி மறுத்தார். இல்ல எங்களுக்கு முழு சுதந்திரம் கொடு, நாங்க இந்த மாதிரி இரட்டை வாக்குரிமை மாதிரி எல்லாம் ஒரு சப்போர்ட்டா எங்களுக்கு ஒரு உரிமை எல்லாம் வேண்டான்னார். அம்பேத்கர் ஃபைட் பண்ணார். இல்ல முதல்ல இதை கொடுங்க, நாங்க வந்து இதுக்குள்ள இருந்து நம்மளை அடுத்த நிலை கொண்டு போலான்னு ஒரு குரூப் ஃபைட் பண்ணுது. அங்க காந்தி வந்து முழுக்க ஒத்துழையாமை இயக்கம் நடத்துறார். அதுக்குள்ள இருந்து ஒரு கேங் பிரிஞ்சு வருது. சித்தரஞ்சன் தாஸ், நேரு, இவங்க எல்லாம் பிரிஞ்சு வந்து சுயராஜா கட்சி மாதிரி சேவா கட்சிகள் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அந்த கட்சியும் இங்க வந்து பிராமணர்கள் அல்லாத சங்கம்னு ஒரு சங்கம் அமைப்பு. அந்த அமைப்பு என்ன, எலெக்ஷன் வந்த உடனே நீதி கட்சியா மாறுது. அது எலெக்ஷன்ல நீதி கட்சி நிக்குது.
இந்த நேரு சார்ந்த இவங்க கட்சி நிக்குது, காங்கிரஸ் நிக்கல. அப்ப 1920களில் ஓட்டு போட்டவங்க எவ்வளவு பேர் தெரியுமா? சென்னை, ஆந்திரா, கர்நாடகா, மைசூர், ஒரிசா, வங்காளம் வரையிலும் இருக்கிறதுக்கு பேர் மெட்ராஸ் பிரசிடென்சி. கேரளாவில் இருந்து இப்படி ஒரு வால் அப்படி போகும். இது எல்லாம் சேர்ந்தது மெட்ராஸ் பிரசிடென்சி. இதுல மொத்தமே 4 கோடி பேர் இருந்தாங்க. 4 கோடி பேர்ல 1.5 லட்சம் பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. எப்போ 1920ல் இவ்வளவு ஏரியாவிலையும் சேர்த்து 1.5 லட்சம் பேர் தான் ஓட்டு. அந்த 1.5 லட்சம் பேர்லையும் யாரெல்லாம் ஓட்டு போடலாம்? படிச்சிருக்கணும், ஐடியில் இருக்கும், ஐடி பணம் கட்டணும், நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இவ்வளவு கேட்டகரி இருக்கு. அவங்க தான் ஓட்டு போட முடியும். நீயோ உங்க அப்பாவோ தாத்தாவோ நானோ எங்க அப்பன் தாத்தாவெல்லாம் ஓட்டு கிடையாது. இதெல்லாம் 1920 வரையில் இதுதான் நிலைமை. 20க்கு பிறகு 35 வரையிலும் 15 வருஷம் இதுதான் நிலைமை. இந்த 15 வருடத்துல நீதி கட்சிகள் இன்றைக்கு நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படையான பில்லராக இருந்த நீதி கட்சி, அவங்க உருவாக்கி வைத்த அந்த அடித்தளங்கள், அந்த அடித்தளங்களை கொள்கையாக எடுத்துக்கொண்டு 1950க்கு பிறகு சுதந்திர இந்தியாவில் ஒரு சூழ்நிலையில் உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அது நீதி கட்சியை தன்னுடைய பவுண்டேஷனாக எடுத்துக்குது. அப்போ ஒருத்தன் நாட்டு மக்கள் மேல அன்பு கொண்டவனாக இருந்தால் அது எங்கேயோ உருவான ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள். ஆனா இது இன்னும் இந்த மண்ணுக்கு தேவை, இன்னும் இது என் மக்களுக்கு தேவை என்று அன்னைத்த திமுகவினுடைய தலைவர்கள் யாரு? அண்ணா நினைச்சாரு, கலைஞர் தொடர்ச்சியா வந்த கலைஞர் நினைச்சாரு. அப்ப என்ன? ரசிக்கணும், மக்களுக்கு ஒத்துழைத்தவர்களுடைய பேரெல்லாம் எடுக்கணும், அந்த மக்களுக்கு ஒத்துழைத்தவர்களுடைய திட்டங்களை எல்லாம் நான் தொடர்ச்சியாக செய்யணும். வாயில நல்லா வருது நல்லா பேசக்கூடாது. நல்லா வரணும். நல்ல மனது இருந்தா நல்லா தான் வரும். எனக்கெல்லாம் நல்லா தான் வரும். நல்லா வருதுன்னு நான் சொல்ல மாட்டேன், நல்லா வருது எனக்கு. ஏன்னா நான் நீதி கட்சியினுடைய ஒரு தொடர்ச்சியான ஒரு தலைமுறையினுடைய ஒரு கலைஞர்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, நான்லாம் டிஎம்கே உறுப்பினரா, அண்ணன் உறுப்பினரா? நீங்க உறுப்பினரை விட உறுப்பினர் இல்லாதவங்க டிஎம்கே நிறைய பேர் இருக்காங்க. இது எந்த கட்சியிலாவது இருக்கா? நேற்றுக்கு பேசினார் சுகி அண்ணன், சுகி சிவம் அவர்கள் முந்தானில் பேசினாரு. அவர் என்ன நீதி கட்சி இது திராவிட முன்னேற்ற உறுப்பினரா? இன்னைக்கு தொடர்ச்சி அடுத்த 10-13 நாளும் பேச போறவங்க எவ்வளவோ கலைஞர்கள் இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் இவர்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக உழைக்கக்கூடியவர்கள். இவர்கள் பின்னாடி நான் நிக்கணும்னு திரைக்கலைஞர்களா இருக்கட்டும், இலக்கியவாதிகளா இருக்கட்டும், பாடலாசிரியர்களா இருக்கட்டும், தெருக்கூத்து, கும்பாங்குத்து, எல்லா அமைப்புகளில் இருப்பவர்கள் பொது தளத்தில் இருந்து அவர்கள் பின்னாடி இருப்பவர்களாக இருக்கோம். நாங்க அந்த கேங்கு உறுப்பினராக இருந்தா நீங்க சொல்றதுக்கெல்லாம் கூட சரின்ட்டு போயிடலாம். நாங்க அப்படி இல்லை. எது சரியோ அது பக்கம் நிற்க தயாரா இருக்கும். இன்னைக்கு சத்யராஜ் அண்ணன் இருக்காரு. சத்யராஜ் அண்ணன் ஒரு ரீல்ஸ் போடுறதை விட ரீல்ஸுக்கு பதில் சொல்றதுக்கே நிறைய டைம் எடுக்கிறார். அதிகமான ட்ரோல் மெட்டீரியலும் அதிகமான விமர்சனங்களை உள்ளடக்கணும் ஒரு சத்யராஜ் அண்ணன் தான். ஆனா டேய் போடா பரம்பரை, அவர் பரம்பரை கோயம்புத்தூர்ல ஜமீன் பரம்பரை. அவர் எதையெல்லாம் பார்த்தவர் தெரியுமா அவங்க பரம்பரையில? நான் அப்படி